Hey friends, welcome back to our channel. பார்வை ஒன்றே போதுமே எபிசோட் 10 ஃபைனல் எபிசோட். வாங்க இப்போ சீரீஸ்குள்ள போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்கேவும் நம்ம குயினுக்கு வந்து லீயை பற்றி தான் டைரியில் எழுதிட்டு இருக்கான். என்னென்ன தேதியில் அவன் இவன்கிட்ட என்னென்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. டிசம்பர் 1 அவன் ரொம்பவே கோவமா இருந்திருக்கான். அவனோட உதடு மாதிரியேவும். ஆனால் அதுலேருந்து வர ஸ்மெல் இவன் எங்கே இருந்தாலும் என்னால் அதை வந்து ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுதிக்கிட்டேவும் நிமிந்து அவனை பார்க்குறான். பதிலுக்கு அவனும் நிமிந்து இவனை பார்க்குறான். ஆனால் முறைச்சிக்கிட்டே பார்க்குறான். அதை பார்த்த உடனேவும் ஒன்றுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் அப்படியே டிசம்பர் 5 அவன் இவன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசினது நம்ம குயினை இங்கே தங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அதுக்கு இவன் அவன்கிட்ட நன்றியுணர்வோடு இருக்கேன். ஆனால் அவனோட கண்ணுக்கு வந்து நான் அருவருப்பாக தெரிஞ்சிருவேணுன்ட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்லேயும் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அப்படியே டிசம்பர் 11 அவன் இவன்கிட்ட சுத்தமாக பேசவே இல்லையா. அன்னைக்கு இவனுக்கு திரும்பவும் வலி வர ஆரம்பிச்சிருக்கு. அவனோட எல்போ பெயின் ஃபர்ஸ்ட் டைம் இவனுக்கு அடிபட்டப்ப எப்படி வலி வந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் வலி வர ஆரம்பிக்குது. என்னால் மறுபடியும் விளையாடாம போயிட முடியுமோன்ட்டு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஒருவேளை மீடியாவங்கெல்லாம் சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிருக்கு. என்னால் வந்து என்னையும் சரியா பார்த்துக்க முடியல. என்னால் அவனையும் சரியா பார்த்துக்க முடியல. இதனால தான் அந்த ஹெவனே எனக்கு தண்டனை கொடுத்துருக்கு. என்னால் ரெண்டுலையுமே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கும் போதேவும் தம்பி அங்கே வந்துடுறான். தம்பி வரத பார்த்துட்டு இவன் டைரிய டக்குன்ட்டு மூடி வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க. தம்பி அங்க வந்துட்டு எனக்கு கை வலிக்குது, எனக்காண்டி வந்து குக் பண்ணு எங்க அண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் நானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். பிறகு என்ன நானா அப்படிங்கிற மாதிரி தம்பிக்காரனும் பார்க்க இவன் டைரி தான் பாக்குறான்னு சொல்லிட்டு டைரி எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான். தம்பிக்காரனும் இருந்துட்டு இங்க பாரு, நீ ஷோ அப் பண்றதுக்கு உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதை போய் வேணாங்கிறியே, வேணான்ட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் போக பின்னாடியே இவனும் எந்திரிச்சு போறான். இல்ல இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவே குக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இவனுக்கு குக்கிங் எதுவுமே தெரியாது போல இருக்கு. காலைல சக்கரத்தை கட்டின மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லை. எல்லாமே அங்க கருக ஆரம்பிச்சிருச்சு. தம்பிக்காரன் பார்த்துட்டு பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். உனக்கு குக் பண்ண தெரியுமா தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சத்தியமா தெரியாது, நீ என்கிட்ட கேட்கவே இல்லை குக் பண்ண தெரியுமான்ட்டு அப்படின்ட்டு இவனும் சொல்ல. தம்பிக்காரனும் இருந்துட்டு இங்க பாரு, என்னையெல்லாம் பிளைம் பண்ணாதான் நான் உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தம்பிக்காரனும் சொல்றான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. சரி ஓகே, கடையில போய் எங்க அண்ணனுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வா, நீ ஏன் செஞ்சதான் அவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி தம்பிக்காரன் சொல்றான். இதை கேட்குற குயினுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நீ இப்ப என்கிட்ட நல்ல விதமான நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அட வாடா அப்படிங்கிற மாதிரி ஹோட்டலுக்கு தான் போறாங்க. அங்க போய் ஒரு 3 டிஷ்ஷை வந்து தம்பிக்காரன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். குயின் கிட்ட இதை காமிச்சு இதுல எது எனக்கு பிடிக்கும், எங்க அண்ணனுக்கு பிடிக்கும், என்னோட பேரண்ட்ஸ் பிடிக்கும்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல குயினும் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். நம்ம லீக்கு வந்து ஜூஸ் குடிச்சாலே அலர்ஜி இருக்கு போல. ஸோ அந்த அலர்ஜியை பார்த்துட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கூப்பிட்டுருப்பான். ஆனால் லீ இருந்துட்டு இல்லை, கொஞ்ச நேரம் விட்டா சரியா போயிடும், நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இவன் தான் கூட்டிட்டு போயிருப்பான் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அவனுக்கு இருக்கிற நோய்க்கு அவன் வந்து காரமா எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு, அவனை பத்தி எனக்கு எது தெரியுதோ தெரியலையோ, என்ன சாப்பிடலான்ட்டு எனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா அவன் இந்த மாதிரி ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைக்காரங்கிட்ட வேற ஏதோ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான் போல. ஸோ அந்த ஃபுட்டை அவன் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஏ காமிச்சா லீவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, தம்பிக்காரன் வரான், என்னென்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே குயினும் வரான். குயினை பார்த்துட்டு லீ இருந்துட்டு நீ இங்க என்ன பண்ற, எதுக்காண்டி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த மாதிரி நான் சமைச்சேன், உனக்கு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்குறான். அவனும் அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிட்டான் இந்த ஃபுட்டை வந்து இவன் சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீயே சமைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா தம்பிக்காரன் போட்டு கொடுத்துட்டான். அவனுக்கு சுத்தமா சமைக்கவே தெரியல. அவன் வந்து கடையிலேயே வாங்கிட்டு உனக்கு வந்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி தம்பிக்காரன் போட்டு கொடுக்க குயினுக்கு கோவம் வருது. குட்டிச்சாத்தா மாட்டி விட்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் இதை ஆரம்பிக்கல, முதல்ல ஆரம்பிச்சது நீ தான் அந்த மெடிசன் விஷயத்துல. எங்க அண்ணன் எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். குயின் உடனே லீகிட்ட நான் உங்ககிட்ட பொய் சொல்லணும்ட்டுலாம் நினைக்கல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. லீயும் இருந்துட்டு எனிவேஸ் அங்கிள் கடை சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அவர் கடை சாப்பாடு டேஸ்டா இருக்கும், இன்னும் அவரோட கைப்பக்குவம் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பிக்காரன் குயினை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு பக்கம் காமெடியா போயிட்டு இருக்கு.
இதே மாதிரி தான் நம்ம குயின் டெய்லியும் நம்ம லீக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனா அவனுக்கு தான் இவனை பார்த்தாலே கோவம் இல்லையா? ஸோ அவன் எப்ப பார்த்தாலும் இவனை முறைச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. நீ பாட்டுக்கு முறைச்சா முறை, நான் வந்து கொண்டு வந்து கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அப்படிதான் ஒரு நாள் இவன் தான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம லீயும் கோவமா திரும்ப, ஆனா வந்தது தம்பிக்காரன். தம்பிக்காரன் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கான். அண்ணா நீ இருந்தாலும் மோசம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு கொடுக்குறான். அப்புறம் 2 பேருமே சாப்பிடுறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. நம்ம குயின் எங்க போனான்ட்டு தெரியல. ஸோ அதனால இவனே சமைச்சு அவனுக்காண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அப்புறம் நம்ம குயின் வந்து அந்த டைரி எழுதிட்டு இருந்தான் இல்லையா? அந்த டைரியும் கையோட எடுத்துட்டு வந்துட்டான் போல. இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரிய காமிக்கிறான். நானும் நிறைய நாள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். அவன் எப்ப பார்த்தாலும் இந்த டைரி முன்னாடி தானே உட்காந்துருக்கான். அவன் வேலையே பண்ண மாட்டேங்கிறான். அப்படி இந்த டைரியில என்னதான் எழுதியிருக்கான்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ட்டு ஆசையா இருக்கு. அதான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரிய காமிக்கிறான். என்னன்னா, அவன் ஒளிச்சு வச்சுட்டு தான் போயிருப்பான். அவனுக்கே தெரியாம இவன் சுட்டுட்டு வந்துட்டான். இப்ப இத பத்தி அவன் சொல்ல, இத வந்து லீ ஒரு மாரி பார்க்குறான். அப்பனா இத வந்து அவன் படிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்த படிச்சுட்டானா அப்படிங்கிற மாரி கேட்க, லீயும் இருந்துட்டு, இது என்னோட டைரி அப்படிங்கிற மாரி சொல்றான். என்னது உன்னோட டைரியா? அப்பனா உன்னோட பாஸ்வேர்ட் எப்படி அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி கேட்க, ஏன்னா இந்த டைரியோட பாஸ்வேர்டேவோ அவனோட பர்த்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணா, ஓப்பனும் ஆயிருச்சு. அத ஓப்பன் பண்ணி படிச்சா, அதுல என்ன எழுதி வச்சிருக்கான்னா, இன்னைக்கு லீவ் வந்து என்கிட்ட பேசவே இல்ல. எனக்கு என்னமோ ஸ்பீடா போற ரேஸ்ல சென்டர்ல நான் நிக்கிற மாரி இருந்துச்சு. ஆனா அவன் என்ன பார்க்காம அவன் சைட்ல தான் பார்த்துட்டு இருந்தான். பரவாயில்ல எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவன நான் பார்க்குற மாரி வைப்பேன் அப்படிங்கிற மாரி எழுதியிருக்கான். அடுத்ததே பார்த்தோன்னா, அவன் என்கிட்ட பேசினான். என்ன வீட்ட விட்டு வெளிய போக சொன்னான். நான் அவனையே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவன் என்ன திரும்பி கூட பார்க்கவே இல்ல. எனக்கு அது ரொம்பவே ஒரு மாரி இருந்துச்சு. கண்டிப்பா நான் கடல்ல குதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி அதுல எழுதியிருக்கான். அத பார்த்தோனே இவனுக்கு ஒரு மாரி இருக்கு. என்ன இவன் கடல்ல குதிக்கணுன்ட்டுலாம் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் நம்ம கியூட்டான செல்லக்குட்டிகள காமிச்சா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப காவுக்கு ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. இவன் குடிச்சிட்டு ஒரு பொண்ணுகிட்ட அவனுக்கு நான் இனி தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருந்தான் இல்லையா? ஸோ அந்த பொண்ணுகிட்ட இருந்து தான் கால் வருது. இவனும் எந்திரிச்சு போலான்னு பார்த்தா, நம்ம சாங் இருந்துட்டு எங்க போற? இங்கேயே உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி ஸ்பீக்கர்ல போட்டு விட்டுட்டு உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு இருந்துட்டு, என்னடா சோகத்துல வீட்ட விட்டுட்டு வெளியவே வரலையா? எனக்கு ஆன்சர் பண்ணு. உனக்கு வந்து என்ன பிடிக்கலாட்டி என்ன ரிஜெக்ட் கூட பண்ணிரு. ஒருவேளை நான் லேட்டா வந்துட்டேனோ, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்களா? அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்க. எங்க நம்ம சாங்குக்கு இதெல்லாம் கேட்க கேட்க ஓவர் ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அவனும் இருந்துட்டு சொல்லு, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாரி இவனும் சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு யார் நீ? அப்படிங்கிற மாரி கேட்குது. ஆ நான் அவனோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறான். அப்படியே அவன பார்த்து முறைக்க, இல்ல இல்ல நீ நினைக்கிற மாரிலாம் எங்க 2 பேத்துக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நீ அன்னைக்கு ஃபுட் ஸ்டால்ல பார்த்த இல்ல, அவங்க தான் அப்படிங்கிற மாரி சொல்றான். எது உன்ன தூக்கிட்டு வந்துச்சு அதுவா? அப்படிங்கிற மாரி கேட்க, ஆமா அவங்க தான். அவங்க எனக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி சொல்றான். கேட்கும்போது சாங்குக்கு இன்னுமே கோவம் வருது. நான் இன்னும் ஒரு சில ஹேபிட் எல்லாம் மாத்திக்குவேன் போல இருக்கே. அப்பதான் அடுத்தவங்க யாரும் என்னோட பொருள வந்து அடுத்த தாட்டி கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு காவும் இருந்துட்டு, ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் காண்டாயிட்டு அவன் கழுத்துல கடிச்சு வச்சுடுறான். இன்னொரு தாட்டி சப்போர்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போக, அங்க 2 பேரும் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. குயின் இருக்கானா அப்படிங்கிற மாரி நம்ம லீ கேட்கிறான். இவங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு தம்பிக்காரன் நீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாரி சொல்ல வர, அதுக்குள்ள டக்குன்ட்டு நம்ம காவே இருந்துட்டு, இந்த மாரி இந்த விஷயம் வந்து குயினுக்கு தெரியாது. நாங்க 2 பேரும் சீக்ரெட்டா தான் வந்திருக்கோம். அவர் ரொம்பவே நல்லவரு, வல்லவரு அப்படிங்கிற மாரி 2 பேருமே குயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, ஆனா லீ இது எதையும் கேட்கிற மாரி இல்ல. நான் இந்த விஷயத்த கேட்கிற மாரி இல்ல. இப்ப குயின் எங்க இருக்கான்? அவன் சூசைட் பண்ண போறான் அப்படிங்கிற மாரி சொல்ல, இந்த விஷயத்த கேட்டோனே அவங்க 2 பேத்துக்கே சிரிப்பா வருது. என்ன சொல்ற? அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாரி 2 பேரும் கோரஸா சொல்றாங்க. அவன தேடிக்கிட்டு நம்ம லீ அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போக பின்னாடியே தம்பிக்காரனும் போக, இவங்க 2 பேரும் அவன புடிச்சு வச்சுக்கிறாங்க. "நீ எங்க போற? அவங்க 2 பேரும் கப்புள்ஸ்குள்ள என்னமோ நடக்குது. அவங்க வந்து பேசி சமாளிக்கட்டும். ஊடல நீ ஏன் நந்தி மாரி போற? இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க 2 பேருமேவும். இன்னொரு பக்கம் லீய காமிச்சா, அவன் குயின தேடி கடல் பக்கமா தான் வந்துட்டு இருக்கான். இங்க இவனும் கடலோரமா போயிட்டு இருக்க. இவன் அவன பார்த்துட்டு பின்னாடி இருந்து போய் ஹக் பண்ணிட்டு, "நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன். நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உன்ன நான் வீட்ட விட்டு அனுப்ப மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல.
என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்ட்டு சொன்னேன். நீ பண்ண தப்ப திருத்திக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அவனுக்கு அத கேட்டோனே ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. "யுவான் என்ன சொன்ன? நீ எனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன்னு சொன்னியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஆமா நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். நீ சாகாம இருக்கிற வரைக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்ல அவனுக்கு புரியல. "சூசைடா? நான் சூசைட்லாம் ஒண்ணும் பண்ணிக்கலையே. நான் சும்மா அந்த செர்ரி பிளாசம் பக்கம் போலான்னு தான் வந்தேன்" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அவனும் இருந்துட்டு, "அப்ப என்னாத்துக்குடா நோட்ல அந்த மாரி எழுதி வச்ச? நான் சாக போறேன்ட்டு" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு ஃப்ளாஷ்பேக்க சொல்றான். என்னன்னு இவன் எழுதிட்டு இருக்கும்போது, தம்பிக்காரன் வந்து நோட்ட டக்குன்ட்டு புடுங்கிட்டான். ஸோ புடுங்குனதுல இவன் எழுத வந்தத வந்து முழுசா எழுதல. பாதியிலேயே நின்னுருச்சு. இது எல்லாத்தையுமேவும் நம்ம குயின் வந்து லீ கிட்ட சொல்லிட்டு, ஆமா. நான் வந்து கடல்ல குதிச்சிருக்கணும். அப்படி குதிச்சிருந்தாவது என்னோட மைண்ட்ல இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் போயிருக்கும். நீ என்ன நெனச்சு கவலைப்படுறியா? அப்படிங்கிற மாரி கேட்க, இவ இல்லன்னு சொல்லிட்டு அங்கருந்து போலான்ட்டு போறான். ஆனா அவன் விடமாட்டேங்கிறான். மறுபடியும் இவ கைய புடிச்சுட்டு, "நீ என்ன நெனச்சு ரொம்பவே கவலைப்படுறல்ல நிஜமாவேவும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இவன இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் முதல்ல வேணாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றான். ஆனா கிஸ் போக போக 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீப்பா போகுது கிஸ் 2 பேருக்கும் நடுவுல. அப்படியே ஒரு டீப்பான கிஸ்க்கு அப்புறம் குயின் வீட்டுக்கு வர, தம்பிக்காரன் இவன புடிச்சு திட்டிட்டு இருக்கான். சில பேர் வேலையே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் கரெக்ட்டா வந்துடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் சிரிச்சுட்டு இருக்க, தம்பிக்காரன் பார்த்துட்டு, "டேய் நான் உன்ன திட்டிட்டு இருக்கேன்டா. நீ என்னடான்னா சிரிச்சுட்டு இருக்க? உனக்கு என்ன உடம்பிடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அப்ப நம்ம லீயும் வர, "அண்ணா உனக்கு என்னாச்சு? உன்னோட உதடு ஏன் இப்படி வீங்கிருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்கிறான் நெலைம புரியாம. அவனும் இருந்துட்டு, "அது வந்து எனக்கு அலர்ஜி ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கெளம்பி போறான். அவன் போறத பார்த்துட்டு குயினும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். தம்பிக்காரனுக்கு தான் ஒண்ணுமே புரியல. அப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மொதல்ல அவன பார்த்தாலே இவனுக்கு பிடிக்காது. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து தான் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குயின் பையனும் சும்மா இல்லாம அப்படியே ஊடலுட்ல கொஞ்சம் கியூட்டான ரொமான்டிக் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செய்வது எப்படிங்கிற மாரி நம்ம குயின் பையன் புக்க பார்த்து கத்துக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம குயினுக்கு கோச் கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டெண்ட் பண்ண கோச் இருந்துட்டு, "நீ லீவ் எடுத்ததெல்லாம் போதும். இன்னும் 3 நாள்ல நீ கிளப்புக்கு திரும்பி வர" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எதனால கோச் இப்படி சொல்றாருன்னா, நம்ம குயினோட ஆப்போசிட் டீம் அந்த ஷென் இருக்கா இல்லையா? அந்த ஷென் பையனும், நம்ம குயினுக்கு மொத டென்னிஸ் சொல்லிக் குடுத்த அந்த மாஸ்டர் 2 பேருமே இப்போ ஒண்ணு சேர்றாங்க. ஒருத்தன் இவன தோற்கடிக்கணுன்ட்டு நெனைக்கிறவன், இன்னொருத்தர் வந்து இவனுக்கு மொத அந்த இத சொல்லிக் குடுத்தது. ஸோ இவன பத்தி எல்லாமே மாஸ்டருக்கு தெரியும். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, இவன் தோக்குறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ட்டு, கோச் வந்து இவனுக்கு கால் பண்ணி சொல்ல, இவன் பழசு எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறான். அந்த மாஸ்டர் வந்து இவனுக்கு பிராக்டிஸ் குடுத்துட்டு இருக்க, இவனும் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மாஸ்டர் புடிச்சு இவன திட்டிட்டு இருக்காரு. "உன்னோட கை வந்து ஸ்ட்ரென்த்தா இல்ல. உன்னோட கால் வந்து அசைக்க மாட்டேங்கிற. இப்படி இருந்துச்சுன்னா, நீ எப்படி வந்து சாம்பியன் வின் பண்ணுவ? உன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ஒரு பன்னி மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்ட, இவனும் கோவத்துல சொல்லிடுறான். வார்த்தைய விட்டுடுறான். "அப்பனா ஏன் எனக்கு சொல்லிக் குடுக்குறீங்க? பன்னிக்கே போய் சொல்லிக் குடுக்க வேண்டியதானே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவருக்கு கோவம் வந்துட்டு இருக்கிற பால் எல்லாத்தையுமே எடுத்து இவன் மேல மட்டும் எறிஞ்சிட்டு இருக்காரு. "என்ன தைரியம் இருந்தா எதிர்த்து பேசுவ" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கோச் இது எல்லாத்தையுமேவும் இவன்கிட்ட சொல்ல, "இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரியே இவனும் கேட்க, கோச்சும் இருந்துட்டு, "போதும் எடுத்த லீவ் எல்லாம் போதும். நீ உடனே கிளம்பி வா" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. இவனுக்கு அத கேட்டோனவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவன் உடனேவும் நம்ம லீய தான் பார்க்குறான். லீ தூரத்துல துணி இதெல்லாமே காய போட்டுட்டு இருக்க. இவன் அவன போய் ஹக் பண்ணிக்கிறான். "கொஞ்ச நேரம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் எதுவும் சொல்லல. ஹக் பண்ணிக்க அப்படிங்கிற மாரி விட்டுற, இவனும் ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் லீயும் காவும் மார்க்கெட்ல இருக்க. நம்ம லீ இருந்துட்டு காவு கிட்ட, "நீங்க திரும்ப கிளப்புக்கு வரத பத்தி ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இன்னும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றான். சரி ஓகே. அப்பனா நாளைக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணா போலாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, "நாளைக்கு போறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஆமா. இந்த மாரி ஷென்னும், நம்ம குயினோட பழைய மாஸ்டரும் 2 பேருமே ஒண்ணு சேர்றாங்க. குறிப்பா நம்ம குயின வந்து கவுக்குறதுக்காண்டி அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மாஸ்டரா? யாரு? அப்படிங்கிற மாரி கேட்க, குயினோட பழைய மாஸ்டரு. அவர் ரொம்ப நாளா இத நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி இவனும் சொல்றான். அதுக்கு லீ இருந்துட்டு நம்ம காவு கிட்ட, "அவனும் கிளம்புறானா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும், "ஆமா. அவரு இத பத்தி உங்ககிட்ட சொல்லலையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இவன் சொல்லலைங்கிற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆஹா! வாய விட்டு நம்மளே உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள வேக வேகமா எடுத்து வச்சுட்டு அங்கருந்து கிளம்புறான். அப்புறம் சாங்கையும், குயினையும் காமிச்சா 2 பேருமே ஃபிஷிங் வந்திருக்காங்க. வந்த இடத்துல நம்ம குயின் இருந்துட்டு, "இன்னும் நான் இத பத்தி அவன்கிட்ட சொல்லல" அப்படிங்கிற மாரி சொல்ல, சாங்கும் இருந்துட்டு, "அப்பனா நீ அவன உன் கூட கூட்டிட்டு போறல்ல, உனக்கு விருப்பம் இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "எனக்கு விருப்பம் தான். ஆனா நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன்.
அவனுக்கு விருப்பம் இல்லாட்டி நான் அவன கட்டாயப்படுத்த மாட்டேன்ட்டு அப்படிங்கிற மாரி குயின் சொல்றான். ஸோ அவங்க இருந்துட்டு, சரி ஓகே. அப்பனா உன்னோட கிளப்ல அந்த டீம் டாக்டருக்கான வேக்கன்சி இருக்குல்ல, அவன் வரலாட்டி அந்த வேலைய யார் பாப்பா? அப்படிங்கிற மாரி கேட்க, வேற ஒரு ஆள தான் பார்க்கணும். டாக்டர், டாக்டர் தான். லீவ் ஒன் தான். 2யும் போட்டு ஒண்ணா குழப்பிக்க வேணாம், மிக்ஸ் பண்ணாத அப்படிங்கிற மாரி சொல்றான் குயின். இத கேட்கும்போது நம்ம சாங்குக்கே ஒரு மாரி இருக்கு. பரவாயில்லடா! நீ ரொம்பவே தேறிட்ட அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போதே, அங்க தூண்டில்ல மீன் மாட்டிக்கிச்சு. மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்து போட்டா கொஞ்சம் பெரிய மீனா தான் இருக்கு. ஸோ அத பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசு கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த குயின் பையன் சும்மா இல்லாம மீனுக்கு தீனி போடுறேன்னு சொல்லிட்டு ஓவரா தீனி போட்டு மீன இறக்க வச்சுட்டான். ஸோ அந்த பழியையும் சின்ன வயசா இருக்கும்போதே சாங் அவன் மேல போட்டுக்கிட்டான். ஸோ இது எல்லாமே பத்தி 2 பேரும் பேசிக்கிட்டேவும் அந்த மீன பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழ விழுந்த மீன. அது வழுக்கிக்கிட்டே போது பிடிக்க முடியல. 2 பேரும் அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மீன வச்சு. அப்புறம் காவ காமிச்சா குக் பண்ணிட்டு இருக்க. சாங் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன நினைச்சான்னு தெரியல. பின்னாடி இருந்து போய் ஹக் பண்ணிட்டு, என்னால இதுக்கப்புறமும் முடியாது. நான் பசியில செத்துருவேன் போல இருக்கு அப்படிங்கிற மாரி பையன் டபுள் மீனிங்ல சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஆயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி காவும் சொல்ல, என்னால இதுக்கப்புறம் சுத்தமா முடியாது. நான் லைட்டா பைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்த புடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அவங்க 2 பேரும் லவ்வி டவ்வியா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தம்பிக்காரன் வரான். தம்பிக்காரன் அங்க வந்துட்டு இவங்கள புடிச்சு திட்டிட்டு இருக்கான். "நீங்கலாம் மனுஷ ஜென்மங்க தானா?" அப்படின்னு சொல்லிட்டு. திட்டிட்டு அவன் அங்கருந்து எதையோ ஒண்ணு எடுத்துட்டு போயிடுறான். "ஆமா, நாங்கலாம் மனுஷங்க தான். உனக்கு பொறாம" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேரையும் காமிச்சா, நம்ம லீ வந்து குயின் கைய மசாஜ் பண்ணி விட்டுட்டு, "உன்னோட எல்போ இந்த மாரி அழுத்தத்தெல்லாம் தாங்காது. நீ திரும்பவும் மீன் கூடல சண்டை போடக்கூடாது. ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்படியே அவன் கைக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டேவும், நம்ம குயினோட முதுகுல ஏதோ அடிபட்டுருக்கும் போல. "இது எப்படி சரியாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, "என்னோட மாஸ்டர் தான் சரி பண்ணாரு" அப்படிங்கிற மாரி சொல்றான். "யாரு?" அப்படிங்கிற மாரி இவனும் அந்த மாஸ்டர் பேர சொல்ல, "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிற மாரி குயின் கேட்க, "இந்த மாரி காவு தான் எல்லாத்தையுமே சொன்னான். நீ திரும்ப போறியாமே?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இல்ல அந்த மாரி இல்ல. அவன கூப்பிடு நான் எல்லாத்தையுமே கிளியரா சொல்ல வைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி எந்திரிக்கிறான். "முதல்ல உட்காரு. இது இன்னும் முடியல" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் அவன் கைய புடிச்சுட்டு, "உனக்கு நான் வந்து அழுத்தத்த குடுக்கணுன்ட்டு நினைக்கல. அது வந்து நான்" அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்ல வரான். ஆனா டக்குன்ட்டு அவன் அவன இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். நம்ம குயின் லீய. அப்படியே கிஸ் பண்ணிட்டு, "இந்த ஊரும் என்னோட கிளப்பும் ரொம்ப தூரம்லாம் இல்ல. எனக்கு லீவு கிடைக்கும் போதெல்லாமேவும் நான் அடிக்கடி உன்ன வந்து பார்க்குறேன். உனக்கு ஓகேவா?" அப்படிங்கிற மாரி இவன் கேட்கறான். அதுக்குள்ள தம்பி இருந்துட்டு, "அண்ணா சீக்கிரம் வா. எனக்கு மீன் வந்து குக் பண்ண தெரியாது. வா வா" அப்படிங்கிற மாரி கூப்பிட, "நான் முதல்ல போறேன்" அப்படிங்கிற மாரி போறான். ஆனா இவன் இருந்துட்டு, "இன்னும் நீ எனக்கு ஆன்சர் பண்ணவே இல்ல. நான் லீவ் கிடைக்கும் போதெல்லாம் உன்ன வந்து பார்க்குறேன். உனக்கு ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போறான். அவன் போறதையே பார்த்துட்டு இவனும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் மாமா, மச்சான் 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குயின் பையன் லீக்கு சாப்பாடு எடுத்து வைக்க, அத பார்த்துட்டு நானும் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் எடுத்து வைக்கிறான். "நீ எடுத்து வச்சா நான் எடுத்து வைக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனும் எடுத்து வைக்க, இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு அங்க சாங்கும், காவும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. லீக்கே கடுப்பாயிட்டு, "போதும் நிப்பாட்டுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஸ்டாப் பண்றான். அப்புறம் நம்ம சாங் தான் இருந்துட்டு, நம்ம இப்பதான் மீட் பண்ணோம். ஆனா அதே நேரத்துல பிரியவும் போறோம். ஸோ கொஞ்சம் ஒரு 4 வார்த்தை பிரியறத பத்தி பேசுவோமே அப்படிங்கிற மாரி சொல்ல, தம்பிக்காரனும் இருந்துட்டு, "நான் என்னத்த சொல்றது? நீங்க 3 பேரும் கூட்டு சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, காவு இருந்துட்டு, "எங்களுக்கு வேற வழி தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம குயினும் இருந்துட்டு, "சரி இப்ப பிரியறத பத்தி பேசணும்னா நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, எல்லாருமே சேஸ் பண்ணி, குடிச்சு, ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் குயினும் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. குயின் அதனால லீய பாக்குறதுக்காண்டி அவனோட ரூமுக்கு வந்தா. அங்க லீ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவன பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டு, அவனுக்கு பெட்ஷீட் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு, குயின் அங்கிருந்து கிளம்பி போறான். ஆனா லீ தூங்கல. அவன் போனதுக்கப்புறம் கண் முழிச்சு அவன் போறதையே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ! ஒரு 2 நாளும் ஆகுது. குயின் கிட்ட இருந்து லீக்கு கால் வருது. "உன்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றான். "டேய் 2 நாள் தான்டா ஆச்சு. அதுக்குள்ளேயுமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, 2 நாள் அது எவ்ளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஐயோ! நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, சரி உன்னோட இன்ஜுரி எல்லாம் எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி கேட்குறான். உன்னோட டீம் டாக்டர்லாம் கண்டுபிடிச்சாச்சா? அப்படிங்கிற மாரி கேட்க, எனக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போதே தம்பி வர மாரி இருக்கு. சரி, சரி தம்பி வர மாரி இருக்கு. நான் அப்புறமேட்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறான்.
தம்பிக்காரனும் வந்துட்டு, ஆமா எங்க இந்த யுவான் பையன் 2 நாள் ஆச்சு ஆளே காணோம். எங்க போயிட்டான்? அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு லீயும் இருந்துட்டு, உனக்கு தான் அவன பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு தேடிக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி கேட்க, ஆமா ஃப்ரீ எம்ப்ளாயே யாருக்கு தான் பிடிக்காது? நான் உண்மைய சொல்லணும்னா அண்ணா, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாரி சொல்ல, லியும் இருந்துட்டு, ஓ அப்படியா? ஆனா அவன் தான் இங்க இல்லையே, அவன் தான் போயிட்டானே கிளப்புக்கு திரும்பவும் அப்படிங்கிற மாரி சொல்றான். தம்பிக்காரனும் இருந்துட்டு, ஓ! அதுவும் நல்லதுதான். போனா போயிட்டு போறான். அவன் இங்க தங்க வேண்டிய அவசியம் இல்ல. சாப்பாடு மிச்சம். உன்ன கோவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிங்கிற மாரி தம்பிக்காரனும் சொல்ல, அண்ணனும் இருந்துட்டு, அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாரி சொல்றான். தம்பிக்காரனும் இருந்துட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்டயோ கால்ல பேசிட்டு இருந்தியே, யார் அது? அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே! நான்லாம் யார்கிட்டயும் பேசலையே! அப்படிங்கிற மாரி சொல்ல, பொய் சொல்லாத எனக்கு கேட்டுச்சு. எங்க உன்னோட மொபைல குடு நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி இவனும் கேட்க, "ஏய் எனக்கு வேலை இருக்கு போடா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். "டேய் அண்ணா நில்றா" அப்படிங்கிற மாரி பின்னாடியே போறான். ஒரு பக்கம் கிளப்ல குயின காமிச்சா, அவன் ட்ரெய்னிங் பேர்ல அங்க இருக்கிற எல்லாரையுமே சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். "டேய் அப்பா முடியலடா" அப்படிங்கிற மாரி எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. இவன் புடிச்சு திட்டிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே மரியாதையா எந்திரிச்சு வந்து ட்ரெய்னிங் பண்றீங்களா இல்லையா? எனக்கு அத்லெட் தான் தேவை. இப்படி மேல் மாடல்லாம் தேவையில்ல. ஒழுங்கா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாவடிச்சுட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாருமேவும், "டேய் முடியலடா, பேசாம ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்டா" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்டு, "ஆமா நாளைக்கு என்ன நாளு?" அப்படிங்கிற மாரி கேட்க, "நாளைக்கு 7ஆம் தேதி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத கேட்டதுக்கு அப்புறம் தான், "சரி, சரி ஓகே. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நானும் கொஞ்சம் பிஸி தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து காவு இருந்துட்டு, "இந்த மாரி வாங் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. நாளைக்கு டீம் டாக்டர் இன்டர்வியூக்கு வராங்களாம்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "அந்த வேலையெல்லாம் நீயே பார்த்துக்க. நான் ரொம்ப பிஸி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். ரொம்ப பிஸியா? அப்படிங்கிற மாரி இவனும் திங்க் பண்ணிட்டு இருக்க, கோச் வாங் அங்க வராரு. ஆமா, அவன் என்ன சொல்லிட்டு போனான்? அப்படிங்கிற மாரி கேட்க, அவரு ரொம்ப பிஸியா அப்படிங்கிற மாரி இவனும் சொல்ல, என்னது பிஸியா? இத விட அவன் என்ன வேற என்ன பிஸில இருக்கான்? அப்படிங்கிற மாரி அவரும் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சாங்கும் நம்ம காவ கூட்டிட்டு போறதுக்காண்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. காவும் வரான். ஆனா வரும்போதேவும் ஒரு பையன் அவன் ஷோல்டர்ல கைய போட்டுட்டு, "பிபிக்யூ சாப்பிட போலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான். இத பாக்குற சாங்குக்கு அங்க தக தகன்ட்டு வகுறுலாம் எரியுது. பயங்கர கடுப்புல பாத்துட்டு இருக்கான். வந்த காவு சாங் இருக்கிறத பாத்துட்டு சாங் கிட்ட வர, சாங் அந்த கைய போட்டுட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையன மொறச்சுக்கிட்டேவும், "உள்ளார கார்ல ஏறு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் கார்ல ஏறிக்கிறான். கார்ல ஏறுனதுக்கப்புறம் சாங் இருந்துட்டு, "ஆமா உன் ஷோல்டர்ல கைய போட்டானே, அவனுக்கு என்னதான் வேணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இந்த மாரி என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு இவனும் இருந்துட்டு, "உன்னோட கிளப்ல இருக்கிற ஆள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்காங்கடா. நீ ஏன் பேசாம என்னோட கம்பெனில வந்து ஜாயின் பண்ணக்கூடாது? அத ஒரு தாட்டி யோசிச்சு தான் பாரேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "அது முடியவே முடியாது. நான் அங்க வந்ததுக்கப்புறம் என்ன என்ன பாடுபடுத்த போறாங்களோ, நான்லாம் வரமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அப்புறம் இவனும் இருந்துட்டு, "சரி ஓகே. இந்த லீ என்னதான் பண்றான்ட்டு தெரியலையே! ரொம்ப நாள் ஆயிருச்சுல்ல" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "அதெல்லாம் நல்லா தான் இருக்கான். அவங்க மாமா கூடிய சீக்கிரமேவும் வேற இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ண போறாரு. அவருக்கு ஏத்த விலையில வீடு கிடைச்சுச்சுன்னா, அவர் வந்து வீட மாத்திருவாரு" அப்படிங்கிற மாரி இவரு வந்து சொல்லிட்டு இருக்கான். "இதெல்லாம் எப்புட்றா உனக்கு தெரியுது?" அப்படிங்கிற மாரி கேட்க, "எல்லாமே அவனோட தம்பி தான் சொன்னான்" அப்படிங்கிற மாரி சொல்றான். "ஆமா, நீங்க 2 பேரும் எப்படா பேச ஆரம்பிச்சீங்க? உனக்கு ஏன் தான் இவ்ளோ ஃப்ரெண்ட் இருக்காங்கன்ட்டே தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே ஏஜ்ல இருக்கிறதுனால, நாங்க 2 பேரும் கொஞ்சம் ஈஸியா அட்டாச் ஆயிக்கிறோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டேவும், "ஆமா, இந்த ரோடு வந்து என் வீட்டுக்கு போற ரோடு கிடையாது. நீ தப்பா போற போல இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, "நீ ஒண்ணும் உன் வீட்டுக்கு போல" அப்படிங்கிற மாரி பையன் டபுள் மீனிங்ல சொல்றான். இவன் சொல்றத வச்சே அவன் கண்டுபிடிச்சுட்டான். அவனும் அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம குயின் பையன் லீய பாக்குறதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்க. கோச்சு கிட்ட இருந்து கால் வருது. "டேய் இங்க உனக்காண்டி இங்க அத்தன டீம் டாக்டரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எங்கடா இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, "நான் இன்னைக்கு லீவ் உங்கனால புரிஞ்சுக்க முடியாதா? நான் இன்னைக்கு லீவ் நான்லாம் வரமாட்டேன். நான் இத பத்தி காவு கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே, அவன் சொல்லலையா? நான் இன்னைக்கு லீவ் எடுக்க போறேன். சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கால கட் பண்ணிட்டான். கால கட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா கிளம்பிட்டு இருக்கான். லீய பாக்க போறோன்ட்டு. ஒரு பக்கம் லீயும் தம்பிக்காரனையும் காமிச்சா 2 பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. தம்பிக்கு அந்த துணிய கட்டுறது வந்து சரியா வரல. "இது எனக்கு வரவே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம லீயும் இருந்துட்டு, "இப்படி டைட்டா கட்டணும். அப்பதான் சாயத்துல முக்கும்போது கலராம இருக்கும். அப்படி கலண்டுச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அப்ப லீயும் இருந்துட்டு, "ஆமா, நான் எப்பயுமே கடையில இருக்க மாட்டேன். நீயும் இத பண்றத நான் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல,
தம்பியும் இருந்துட்டு எனக்கு தெரியும். அப்பனா நான் கொஞ்சம் மெதுவா தான் கத்துக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகே நீ மெதுவாவே கத்துக்க. இங்க பாரு அப்படின்ட்டு சொல்லிக் குடுக்குறான். ஆனா அவன் இருந்துட்டு அண்ணா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி அப்படியே தோள்ல சாஞ்சுக்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும். நீ பொறுமையாவே கத்துக்க அப்படிங்கிற மாரி அவனும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் நம்ம குயின் லீய பாக்குறதுக்காண்டி அவனோட வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு வெளியில லீயோட லக்கேஜ் எல்லாமே இருக்கு. அத பார்த்துட்டு இவன் ஒரு வேளை வீட காலி பண்றானோ என்ன அவாய்ட் பண்றதுக்காண்டி, இல்ல இல்ல இப்படி மட்டும் நடக்கவே கூடாது. நான் அவனோட லக்கேஜ ஒளிச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, லக்கேஜ ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான். அப்புறம் இங்கெல்லாம் வச்சா சரியாகுது. நம்ம கையோட எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லக்கேஜ வேற எங்கேயோ ஒளிச்சு வைக்கிறதுக்காண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. பின்னாடி லீ வந்து நிக்கிறான். "என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இருந்துட்டு லீ கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நல்லா தானே இருந்தோம். இப்ப எதுக்கு திடீர்னுட்டு என்ன விட்டுட்டு போற? அப்படிங்கிற மாரி கேட்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா லூசு மாரி பேசிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி இவன் கேட்க, இங்க பாரு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. அத வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். நீ தானே சொன்ன எனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன்ட்டு. இப்ப ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? நான் கிளப்புக்கு போனோனே உன்னோட மனச வந்து மாத்திக்கிட்டியா? ஏன் இந்த மாரி பண்ற? அப்படிங்கிற மாரி குயின் வந்து லீ கிட்ட கேட்க, லீக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான். முதல்ல என்னோட சூட்கேஸ விடு. இப்படியே நீ லூசுத்தனமா பேசிட்டு இருந்தேன்னா, என்னோட ட்ரெயினுக்கு லேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி கார வேற புக் பண்ணிட்டேன். அதுக்கு பணமும் குடுத்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இங்க பாரு எவ்வளோன்னு சொல்லு. நான் அதுக்கு 2 மடங்கு இல்ல, இல்ல 10 மடங்கு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் இந்த மாரி சொன்னோனே லீ அவன ஒரு மாரி பாக்க, அப்படி இல்லாட்டி நீ எங்க போற? அட்ரஸாவது சொல்லு. என்னோட கார் வெளிய தான் இருக்கு. நானே கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு மாரி தயங்கிக்கிட்டே அவன் சொல்றான். ஐயோ! இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ காமிக்கிறான். போலாமா? அப்படிங்கிற மாரி. இவனும் வாங்கி பார்த்தா, இவனோட வீட்டுக்கு மேல் வீடு தான் இவனோட இப்ப புது வீடு. பார்த்தோனே ரொம்பவே ஹாப்பி ஆயிருச்சு. நம்ம லீவும் இருந்துட்டு நான் எங்கேயாவது உன் பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சேன். அப்பதான் உன்னால வார லாஸ்ட்ல அங்கிட்டும் இங்கிட்டும் அலைய முடியாது. அப்படி அலைஞ்சேன்னா நீ ரொம்பவே டயர்ட் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவனும் இருந்துட்டு ஆமாமா நான் ரொம்பவே டயர்ட் ஆயிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு நான் பக்கத்துல இருந்தேன்னா நானே உன்னோட காய எல்லாத்தையுமே பார்த்துப்பேன். உன்னை வேற யார்கிட்டயாவது விடுறது எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு ஆமா ஆமா என்ன வேற யார்கிட்டயாவது விட்டுட்டு உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு லீயும் இருந்துட்டு, "இங்க பாரு குயினு, நான் சொல்றத அப்படியே காப்பி பண்ண வேணாம் என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இவன பார்த்து கியூட்டா சிரிக்க, இவனும் அவன பார்த்து கியூட்டா சிரிக்க, இப்படியே இந்த சீரிஸ் இங்க கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ இந்த சீரிஸுக்கு சீசன் 2 கண்டிப்பா இருக்குன்ட்டு நான் நெனைக்கிறேன். இதுவரைக்கும் சீசன் 2 இருக்குன்ட்டு நான் எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் பார்க்கல. நானா ஒரு கெஸ்ஸுல தான் சொல்றேன். ஏன்னா, இவனோட ஆப்போசிட் டீமும், இவனோட மாஸ்டரும் இவன தோற்கடிக்கிறதுக்காண்டி ஒண்ணா ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம சாங்கோட அந்த கேலரி அதுவும் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ, அத பத்திலாம் இன்னும் டீட்டெயிலா எதுவும் வரல. ஸோ, அதனால சீசன் 2 வரும்ன்ட்டு நான் நெனைக்கிறேன். வந்தா அதையும் நம்ம சேனல்ல பார்க்கலாம். இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? அப்படி இந்த சீரிஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இந்த சீரிஸ்க்கு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிருங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எபிசோடு மட்டும் பார்க்குறீங்கன்னா, முழு எபிசோடுமேவும் நான் என்னோட பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். மறக்காம ஃபுல் எபிசோடையுமேவும் செக் பண்ணி பாருங்க. சீரிஸ் சூப்பரா இருக்கும். மறக்காம பார்க்கலாம். ஒர்த்து தான் இந்த சீரிஸ் பார்க்குறதுக்கு. பாய். இன்னொரு சீரிஸ்ல பார்க்குறேன்.